உடலை விட்டு வெளியேறிய ஆன்மா யமலோகத்தை அடைந்து யமனின் முன்னிலையில் நின்றது. ஏன் இங்கு என்னை அழைத்தீர்கள் என்று ஆன்மா கேட்டது. அதற்கு யமன் அமைதியோடு, பூமியில் உனக்கான வாழ்நாள் நிறைவடைந்து விட்டது என பதிலளித்தான். திடுக்கிட்ட ஆன்மா மீண்டும் கேட்டது, நான் என் வாழ்நாளில் சேர்த்த செல்வங்கள், வீடு, நிலம், நகை, பணம் இவையெல்லாம் எனக்கு சொந்தம்தானே? அதற்கும் யமன் பதிலளித்தான், அவை உனக்கு பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக வழங்கப்பட்டவை. ஆனால் இப்போது அவை உன்னுடையவை அல்ல, கொண்டுவர இயலாதவை. ஆன்மா கேள்வி எழுப்பியது. எனது மனைவி, குழந்தைகள், அவர்களும் என் சொந்தங்கள்தானே? யமன் சற்றும் தயங்காமல் சொன்னான், இல்லை மனிதனே, அவர்கள் உன் மனதோடும் மட்டுமே இணைந்தவர்கள், நிலைத்த சொந்தங்கள் அல்ல. உன் உடல் கூட பூமிக்குச் சொந்தம். அந்த பதிலால் உருக்கமான ஆன்மா, அப்படியென்றால் எனக்கென்று இந்த பூமியில் எதுவுமே இல்லையா என கேட்டது. அதற்கு யமன் ஆழமான பார்வையுடன் கூறினான், உன் பாவங்களும் புண்ணியங்களும் மட்டுமே உண்மையான சொந்தங்கள். அவைதான் உன்னுடன் பயணிக்கும் ஒரே நினைவுகளும் நிகழ்வுகளும். ஒரு சொம்பு தண்ணீரில் ஒரு சொட்டு கூடுதலாக இருந்தால் கூட அதற்கான தண்டனை தவிர்க்க முடியாதது. யாரும் விதிவிலக்கல்ல. எனவே உயிர் இருக்கும் போது நன்மையே செய். இறுதியில் நீ கொண்டு செல்வது அவைதான் என யமன் கூறினார்.